லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களையும் உடைத்து வீசியதாக என்சிபி குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், ஜாஃபர் சாதிக் மற்றும் சதானந்தம் ஆகிய 5 நபர்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் 12ஆம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 5 நபர்களுக்கு எதிராக டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் டெல்லியில் போதைப் பொருள் வழக்கில் 3 நபர்கள் கைதான சமயத்தில் ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களையும் நேப்பியர் பாலம் அருகே உடைத்து தூக்கி வீசியதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முகமது முஸ்தபா என்பவர் மூலமாக ஜாஃபர் சாதிக்குடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு அமீர் இயக்கிய இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் உரையாடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தடயவியல் நிபுணர்களின் சோதனையில் தெரியவந்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் என்சிபி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.